துரைக்கண்ணன் சார் நீங்கள் கூறியபடியே அது அந்த அளவுக்கு ஓட்டிங் டிரான்ஸ்ஃபர் நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ திரும்பியும் இபிஎஸ்ல போய் நேரா நாகேந்திரன் பேசுவது டிடிவி தினகரனை அண்ணாமலை நேற்று ரகசியமாக சந்தித்து பேசியிருப்பது, அப்புறம் ஓபிஎஸ் தொடர்ந்து மௌனம் காப்பது, இன்று திடீரென தமிழக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே அந்த போன்ற அந்த நெடுவாசல் உள்ளிட்ட இடங்களில் இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் போல இனிமேலும் அது போன்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிக்கையை இப்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் டிடிவி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அதற்கான தொடக்க புள்ளி தான் இபிஎஸ்ஸின் அந்த அமித்ஷா பயணமும், அதை தொடர்ந்து அண்ணாமலை டிடிவி தினகரன் சந்திப்பும், நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் சந்திப்பும் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் ஒருங்கிணைக்கப்பட்டு விடுவார்களா தேசிய ஜனநாயக கூட்டணியில்? செங்கோட்டையன், டிடிவி அண்டு ஓபிஎஸ் உள்ளிட்டோர் மீண்டும் டிசம்பருக்குள் நீங்கள் கூறியது போல இணைத்து விடுவார்களோ? அதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? 2026 ஜனவரி வரைக்குமே நாம் இந்த விவாதத்தை தொடர்ந்து நடத்த வேண்டியது இருக்கும் கண்ணன். ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் எடப்பாடி சந்திப்பு பார்ப்போம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றார். அந்த சந்திப்பிலேயே மூத்த தலைவர்களுக்கு கடுமையான அதிருப்தி. கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், கொள்கை பிறப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், பொருளாளர், கட்சியினுடைய நாடாளுமன்ற ராஜ்யசபை உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போய் ஒரு மெமரண்டத்தை கையில கொடுத்து போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போங்க, நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன்னு இவர் மட்டும் போய் சந்திச்சு பேசினதுல அவங்களுக்கு ஒரு பெரும் அதிருப்தி. யார் மீடியேட்டராக இருந்தார்கள் அதுல ஒரு பெரிய அளவுல சர்ச்சை இருக்கிறது. திரு எடப்பாடியின் மகன் மிதுன் போனாரா அல்லது அங்குள்ள ஒரு தொழில் பிரமுகர் மீடியேட்டரா இருந்தாரா அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளா இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளை தலைமை கழகத்தினுடைய முதன்மை நிர்வாகிகளை அழைச்சிட்டு போயிட்டு அவர்கள் இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தினது என்பது அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு பக்கம். அவர் சந்தித்து வந்ததற்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் சிவகாசி கோயில்பட்டி ஏரியாவில் நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டத்தில் பங்கேற்றாங்க. சரி, பங்கேற்ற அந்த கூட்டம் முடிந்த பிறகு ஒரு அரை மணி நேரம் திரு நயினார் நாகேந்திரனும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தனியாக அமர்ந்து பேசியிருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகுதான் இரவோடு இரவாக புறப்பட்டு சேலத்தில் சந்திச்சு பேசியிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கிற பாஜக முன்னணியினரோடு சந்திச்சதாக நம்ம பார்த்தோம். சரி, அப்ப அமித்ஷாவுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன், அதனுக்கு பிறகு எடப்பாடி சந்திப்பு. அப்போ டெல்லியிலிருந்து இவர்கள் இந்த தமிழக அரசியலை உற்று நோக்கி இந்த தமிழக அரசியல்ல அதிமுக பாஜகவுக்கு ஒரு இணைப்பு கூட்டணி உருவாக்குதல ஒரு முக்கிய பொறுப்பு வைக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்து அதன் பிறகு அங்க போயிருக்கிற பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, இதே நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, திரு டிடிவி அவர்களையும் சந்திப்பேன், திரு ஓபிஎஸ் அவர்களையும் சந்திப்பேன், மீண்டும் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்தா மகிழ்ச்சின்னு சொன்னாரு. திரு எடப்பாடி அதிமுகவில் விலக்கி வைக்கப்பட்ட திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ்ஐ இணைக்க மாட்டோம், ஒருவேளை நீங்கள் என்டிஏ அணியில இணைத்தால் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அமமுகவையும் கொண்டு வந்தாலும் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்து விட்டதாகவும் அதனுடைய நீட்சியாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தான் அங்கு உள்ள டெல்லி செய்தியாளர்களும் இங்க இருக்கிற மூத்த செய்தியாளர்களும் நமக்கு சொல்றாங்க. ஆக என்ன நடக்கிறது, என்ன நடைபெற போகிறது, யார் யாரோடு அணி சேர போகிறார்கள் என்பதெல்லாம் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்ற மாதிரி டிசம்பர் 2026 ஜனவரியில தான் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். அப்போது கூட தெளிவு பிறக்குமா அல்லது தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு என்ன நடக்கும், இந்த நிலை நீடிக்குமா அப்படிங்கறதும் நமக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஓகே சார்.